வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2025 டிசம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி மகர ராசிக்கான பலன்கள். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகும். அதே நேரம் சனியும் புதனும் அதே ராசிகள்ல, அதாவது தாங்கள் இருக்கக்கூடிய அதே ராசிகள்ல வக்ர நிவர்த்தி அடையுது. குருவானது இந்த மாதம் வக்ரம் பெறுது. ஆக ராகு கேதுவை தவிர்த்து மற்ற எல்லா கிரகங்களுக்குமே இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு மாற்றம் என்பது இருக்கு. சோ இதனால ராசி நிலைகள்ல எல்லா ராசிகளுக்குமே ஒரு மாற்றம் என்பது கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதத்துல சீதோஷ்ண அமைப்புகள், இயற்கை மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சமீப காலத்துல காற்று மற்றும் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிக வீரியத்தோடு செயல்பட்டு வந்தது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீரும் நெருப்பும் கலந்த கலவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா மாதத்தின் முற்பகுதிகள் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுடைய தாக்கங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். மாதத்தின் பிற்பகுதிகளில் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் தாக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்துக்காங்க. தவிர இந்த கிரகங்களுடைய நிலைகளை பார்க்கும்பொழுது பொதுவான அமைப்புகள்ல கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதும் காணப்படும். கிட்டத்தட்ட அலைச்சலோடு ஆதாயம் அப்படிங்கிற நிலைகள்ல தான் இந்த மாதம் அப்படிங்கிறதே இருக்கு. அதனால பொதுவான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதே கொஞ்சம் பரபரப்போடு தான் காணப்படும். ஸோ இது உங்களுடைய ராசி நிலைகள்ல என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசிக்கு இந்த டிசம்பர் மாத கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது ஒரு சாதகமான நிலைகளிலே செயல்பட்டு இருக்கு. குறிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு லாபஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி பெறாங்க. கடந்த 5 மாதங்களாக ராசிநாதன் வக்ரகதியில் இருந்ததுனால மகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கலாம். சில விஷயங்களை ட்ரை பண்ணி கை கெட்டியது வாய்க்கிட்டலே அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் போயிருக்கும். இந்த மாதம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ மகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துல இந்த கூட்டு கிரக அமைப்புகள் செயல்பட்டுருக்கு. தவிர லாபாதிபதியும் லாபஸ்தானத்திலே ஆட்சி பெற்ற நிலையில செயல்பட்டு வர்றாங்க. ஸோ இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது ஒரு விபரீத யோகா அமைப்புகளாக தான் எப்பவுமே செயல்படும். இது எல்லா ராசிகளுக்குமே எப்போ ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பொதுவாகவே இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படின்னு வரும்பொழுது மறைவு ஸ்தானங்களுடைய நிலைகளும் உடன் எப்பவுமே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதனால முழுமையாக நற்பலன்கள் கெடுப்பலன்கள் அப்படிங்கிறது எதையுமே கொடுக்காது. ஒரு நியூட்ரல் லெவலில் தான் நல்லதை கெட்டதை மாறி மாறி செயல்படுத்திக்கிட்டே இருக்கும். இது மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ லாபஸ்தானத்துல செயல்படுறதுனால இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும். நாரதர் கழகம் நன்மையில முடியுங்கிற மாதிரி இந்த மாதம் பல விசித்திரமான விஷயங்களை பார்ப்பீங்க. கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் கூட எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளை தான் அது கொடுத்துட்டு வரும். குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் மகர ராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே ஒரு சாதகமான நிலைகளே செயல்பட்டு இருக்கு. நினைத்ததை நினைத்தபடி செய்யக்கூடிய திறன் என்பது முழுமையாக இருக்கும். நல்ல முயற்சியோடு இருப்பீங்க. நல்ல மனோபலத்தோடும் புத்தி பலத்தோடும் செயல்பட்டு வருவீங்க. எடுத்த காரியங்கள்ல நல்ல வெற்றிகளை பார்க்கக்கூடிய அமைப்புகள், எதிர்பாராத ஆதாய அனுகூலங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் எல்லாமே மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே வேலை செய்யுது. பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான நிலைகள் தான். ஆல்ரெடி மகர ராசிக்காரங்க பேச்சுவார்த்தைகள் ரொம்பவே சாமர்த்தியசாலிகள் தான். இந்த மாதம் அவங்களுடைய சாமர்த்தியத்தை முழுமையாக வெளிக்காட்டக்கூடிய திறன் என்பது உருவாகும். புதிய விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் அதிகரிக்கும். ஏதாவது ஒரு புதிய விஷயங்களை செஞ்சு சாதனை படைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லா மகர ராசிக்காரங்களுக்கும் கண்டிப்பா இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த மாதம் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தொடர்கதை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. ஸோ எடுத்த முயற்சிகள்ல நல்ல பலன்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் இருக்கு. அதனால எதையும் சங்கடப்படாம முயற்சி செய்யறது மகர ராசிக்காரங்களுக்கு சிறப்பான விஷயம் தான். எப்பவும் இருக்கிற மாதம் அப்படின்னு சலிச்சு போவேன்னா இந்த மாதம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. எப்பவும் போலவே ட்ரை பண்ணுங்க. நல்ல விஷயங்களை கண்டிப்பாக பார்க்கலாம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் இருக்கு. வீடு நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குறிப்பாக
வாகன ரீதியான விஷயங்கள்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு. ஏதோ ஒரு வகையில் ஆதாய அனுகூலங்கள் இந்த விஷயங்கள்ல மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக பார்த்து வருவாங்க. பொருளாதார ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு சாதகமான நிலைகள் இருக்கு. பெரிய அளவுல சங்கடம் அப்படிங்கிறது கிடையாது. பட் அதே நேரம் பெரிய அளவுல ஒரு பொருளாதாரத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்றதுக்குள்ள அதில் மாதத்தின் ஆரம்பத்தில் ஓரளவுக்கு எல்லா விஷயங்களுமே சாதகமான நிலைகளை பார்த்துருவீங்க. எதிர்பாராத வகையில் சின்ன சின்ன பொருள் வரவுகள் அப்படிங்கிறதும் மகர ராசிக்காரங்களுக்கு சாதகமாகவே இருக்கு. சிலருக்கெல்லாம் கொடுத்த கடன்கள் வசூலாகக்கூடிய தன்மை அல்லது பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய தன்மை, வராதுன்னு நினைத்த சில தொகைகள் கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு, அதெல்லாமே மாதத்தின் ஆரம்பத்தில் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கு. மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் மகர ராசிக்காரங்க தங்களுடைய சுக சௌகரியங்களுக்காக சந்தோஷங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் அதிகமாகவே இருக்கு. நிறைய பேருக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள், பொன்பொருள் சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே போல தங்களுக்கு தேவையான உபயோகமான சில முக்கியமான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உண்டு. இன்னும் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் பழுதுபார்க்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு செயல்பட்டு. ஸோ இந்த காசு பண விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம், வரவுகள் அப்படிங்கிறதும் உண்டு. அதே நேரம் இன்னொரு பக்கம் செலவுகள் அப்படிங்கிறதும் இருந்துகிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் மகர ராசிக்காரங்க இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. முடிஞ்ச அளவு கொஞ்சம் அகலக்கால் வைக்காதீங்க. ஏன்னா குருவானவர் வக்ர நிலையில செயல்பட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல் டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள். ஆல்ரெடி மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பொருளாதார நிலைகள் தேவையில்லாத செலவுகள் விரயங்கள் கட்டுப்படுத்த முடியாத நிலைகள்ல போய்கிட்டு தான் இருக்கும். இப்போ குருவானவர் வக்ர நிலையிலும் செயல்பட்டு இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் கொஞ்சம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதனால இந்த காசு பண விஷயங்கள்ல அகலக்கால் வைக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்க. மற்றபடி பெரிய வேலை சங்கடம் இல்லாமல் ஒரு சாதகமான அமைப்புகளை பார்த்துக்கிட்டு வருவீங்க. பொது விஷயங்கள் காரியங்கள் சாதகமான நிலைகள் இருக்கு. வெளியிடங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகள், ஆதாய அனுகூலங்கள் எல்லாமே ஒரு சௌகரியமான நிலைகளே இருந்திருக்கும். மற்றவங்களும் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் அனுசரணையாகவே இந்த மாதம் இருந்துட்டு வருவாங்க. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கு. ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கி கொண்டேதான் இருக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு சமீப காலத்திலேயே நிறைய பேர் இந்த ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளேயே முழுமையாக போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள்லாம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக விஷயங்கள் ஒரு நல்ல அமைப்புகளை பார்க்கக்கூடிய நிலைகள் இருக்கும். இந்த யோக சாதனாக்கள் ஈடுபட்டு வரக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் ஒரு சிறப்பான அமைப்பை கொடுத்துட்டு வருது. ஆலய வழிபாடுகள், தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்களும் சிறப்பாகவே இருக்கு. அது மூலமாக நல்ல பலன்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. முடிஞ்ச குலதெய்வ வழிபாடுகள் இந்த மாதம் மேற்கொண்டு வாங்க, ஒரு சிறப்பான அமைப்புகளையும் பார்க்கலாம். பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கு. பிரயாணங்கள் வகையில் நன்மைகளும் ஆதாயங்களும் எதிர்பார்க்கலாம். போன மாதம் கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களாக இருந்து வந்திருக்கும். பட் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பிரயாணங்கள் வகையில நல்ல விஷயங்களும் ஒரு நல்ல மாற்றங்களையும் நல்ல செய்திகளையும் பார்க்கக்கூடிய அமைப்புகள் பிரயாணங்கள் வகையில மகராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. குறிப்பா அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில இந்த பிரயாணங்கள் ஆதாயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்துகிட்டு தான் இருக்கும். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கு. குறிப்பாக மாதத்தின் முற்பகுதி உங்களுடைய காரியங்கள்ல நல்ல ஆதாய அனுகூலங்களை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கும். மாதத்தின் பிற்பகுதி மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தங்களுடைய சுக சௌகரியங்களுக்காக கொஞ்சம் செலவுகள் விரயங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும். கொஞ்சம் அலட்சியம் தரக்கூடிய விஷயங்களும் உடனே இருந்துகிட்டு இருக்கும். அதனால மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்கள் காரியங்களை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பார்த்து செயல்பட்டுக்கங்க. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதத்துல ஒரு சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம். ஓரளவுக்கு அனுசரணையான விஷயங்களே இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ளும் ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். கூட்டுக்கிரக அமைப்பு இருக்கிறதுனால குடும்ப உறவுகளுக்குள்ள கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலுமே இந்த மாதம் ஓரளவுக்கு எல்லா விஷயங்களும் அனுசரித்து போகக்கூடிய நிலைகள் தான் இருக்கு. அதுலயும் குறிப்பாக இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவாங்க. சில நண்பர்கள் உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூட அதிக ஈடுபாடுகளை இந்த மாதம் காட்டி வருவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கடுமோடாக இருந்தாலும் கூட உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை தான் எல்லா விஷயங்களும் செயல்பட்டுக்கிட்டு வரும். பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கு. கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கு. பெரிய சங்கடம் இல்லை, எல்லாம் ஓகே தான். கொஞ்சம் இங்கேயும் அங்கேயும் பிடித்தும் பிடிக்காம சில விஷயங்கள் மகராசிக்காரங்களுக்கு போயிட்டு தான் இருக்கு. ஒரு விஷயம் உங்களுக்கு ஒத்து வந்தா இன்னொரு விஷயம் அவங்களுக்கு ஒத்து வராது அப்படிங்கிற சூழ்நிலை மகராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. பட் இந்த மாதம் அதெல்லாம் இருந்தாலும் கூட எல்லாத்தையுமே அனுசரித்து போகக்கூடிய நிலைகள் தான் இருக்கு. ஸோ கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாகவே பார்த்து வருவீங்க. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான நிலைகள்ல இருந்துட்டு குழந்தைகள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்களும் ஆதாயம் தரக்கூடிய அமைப்புகளும் பார்ப்பீங்க. குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூல அமைப்புகளையும் குழந்தைகளுடைய
முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களையும் பார்க்கக்கூடிய நிலைகளுக்கும் மற்றும் பிற்பகுதியில் குழந்தைகள் வகையில் சுப செலவுகள் அதிகமாகும். அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமாகவே இருக்கும். முயற்சி அடிப்படையில் இந்த விஷயங்களை நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கு. குறிப்பாக மகர ராசிக்காரங்க காதல் விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் இருக்கு. இளம் வயதில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க எல்லாமே இந்த காதல் விஷயங்கள்ல அதீதமான ஈடுபாடுகளை காட்டி வருவீங்க. அது சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு இந்த காதல் திருமணங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கு. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளே இருக்கு. மாணவர்கள் சின்ன சின்ன விஷயங்கள்ல தடை தாமதங்களோடு செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலைகள் இருக்கும். இது நமக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது டெசிஷன் எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல மாணவர்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு வருவாங்க. கல்வி வித்தைகள்ல சில விஷயங்கள் அவங்க கைக்கு கிடைக்கிறது சின்ன சின்ன தடை தாமதங்களோடு இருந்துட்டு வரலாம். ஸோ சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் தனிப்பட்ட முறையில மாணவர்களுக்கு இந்த கல்வி வித்தைகள்ல பலவிதமான சாதகமான நிலைகளை முழுமையாக பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. குறிப்பாக இந்த வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாணவர்களுக்கு சிறப்பான அமைப்புகள் இந்த மாதம் முழுவதுமே இருந்துகிட்டு இருக்கு. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு. பட் இருந்தாலுமே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டுக்கிரக அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த் கேர்ல ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது நல்லது. குறிப்பாக இந்த கால் பகுதிகள் தலைப்பகுதியில் வரக்கூடிய சங்கடங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ஒரு சாதகமான நிலைகளுக்கு மகர ராசிக்காரங்க சிறப்பான நிலைகளில் செயல்பட்டு வருவீங்க. உங்களுக்கான ஆதாய அனுகூலங்கள் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கு. புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் நல்லபடியாகவே இருக்கு. வியாபார விருத்தி தொழில் வளர்ச்சி போன்ற விஷயங்களை இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். வாடிக்கையாளர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு சாதகமான நிலைகளிலேயே செயல்பட்டு இருக்கு. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. குறிப்பாக அந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிதானம் என்பது கட்டாயமாக தேவை. இந்த விஷயங்கள் மட்டும் மகராசிக்காரன் கொஞ்சம் சிக்கலாகவே போயிட்டு தான் இருக்கு. இந்த மாதம் அதப்படி தான் இருக்கு. வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கு. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் இதெல்லாமே கொஞ்சம் அனுசரியான நிலைகளை எதிர்பார்க்கலாம். டோட்டலா இந்த மாதம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான நிலைகள் எல்லா கிரக அமைப்புகளும் இருந்துகிட்டு இருக்கு. முயற்சி திருவனையாக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த மாதம் மகர ராசிக்காரங்க பார்ப்பாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.